மகாபாரதத்தில் யாரும் அதிகமாக பேசாத சில ரகசியங்கள். மகாபாரதம் ஒரு சாதாரண காவியம் இல்ல, அதில் நிறைய மறைந்த அர்த்தங்களும் ஆழமான ரகசியங்களும் இருக்கின்றன. இங்கே சில சுவாரஸ்யமான விஷயங்கள். 1. கர்ணன் தான் உண்மையான பெரியவர். கர்ணன் ஒரு துரதிர்ஷ்டவான் மட்டும் இல்ல. அவர் பாண்டவர்களை விட பெரியவன். ஆனால் அவன் தனது உண்மையான அடையாளத்தை வாழ்க்கை முழுவதும் தெரியாமல் இருந்தான். ரகசியம்: கர்ணன் பாண்டவர்களுடன் சேர்ந்திருந்தால் கதை முற்றிலும் மாறி இருக்கும். 2. திரௌபதியின் சாபம். திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டபோது அவள் எடுத்த சபதம் தான் குருக்ஷேத்திர போருக்கு காரணம். ரகசியம்: அவளின் கோபமும் சாபமும் ஒரு பெரிய யுத்தத்தை உருவாக்கியது. 3. கண்ணன் கிருஷ்ணர் எல்லாம் முன்பே தெரிந்தவர். கிருஷ்ணர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ரகசியம்: அவர் யுத்தத்தில் நேரடியாக போராடவில்லை, ஆனால் ஒவ்வொரு நிகழ்வையும் கட்டுப்படுத்தினார். 4. பீஷ்மர் விரும்பினால் போரத்தை நிறுத்த முடியும். பீஷ்மர் மிக வலிமையானவர். ரகசியம்: அவர் விரும்பினால் யுத்தம் தொடங்கவே முடியாது. ஆனால் அவர் தனது வாக்குறுதியால் கட்டுப்பட்டிருந்தார். 5. யுதிஷ்டிரன் போய் சொன்ன ஒரே தருணம். யுதிஷ்டிரன் எப்போதும் சத்தியம் பேசுவார். ரகசியம்: அஸ்வத்தாமா ஹத என்று அவர் சொல்லும் போது ஒரு பாதி உண்மை சொன்னார், அதுதான் திரோணரை வீழ்த்த காரணம். 6. அர்ஜுனனுக்கு கீதையை சொல்ல வேண்டிய அவசியம். அர்ஜுனன் ஒரு சிறந்த வீரன். ரகசியம்: அவர் மனதளவில் பலவீனமாக இருந்ததால் தான் பகவத் கீதா உருவானது. 7. கந்தாரியின் சாபம். கந்தாரி தனது மகன்கள் இறந்ததற்காக கிருஷ்ணரை சபித்தார். ரகசியம்: அந்த சாபம் தான் யாதவர்கள் அழிவுக்கு காரணம். 8. சகுனி தான் உண்மையான வில்லன். சகுனி மிக புத்திசாலி. ரகசியம்: அவன் முழு கதையையும் பின்னால் இருந்து இயக்கியவன். முடிவு: மகாபாரதம் ஒரு யுத்த கதை மட்டும் இல்ல, அது மனித மனசு, தர்மம், ஆசை, காமம், கோபம் ஆகியவற்றின் ஆழமான படிமம்.